அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ந்து நூல் காஞ்சியோடு நல்ல நட்பையும் ஆதரவையும் தந்து கொண்டக்கூடிய வாசக பெருமக்களுக்கும் நூல் காஞ்சியின் இலக்கிய பேரவையின் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த சங்க இலக்கியங்களில் சொல்லக்கூடிய கலித்தொகையில் தலைவனுடைய அரிதான சில செய்திகளை தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். இது சிறப்பான முறையில் எங்களுக்கு நல்ல ஆதரவை தந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்கள் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக சங்க இலக்கியத்துல சொல்லும்போது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றைந்தார் ஏத்தும் கலியோட அகம்புறம் இத்திரத்தை 8 தொகை என்ற ஒரு பாடலை சொல்வார்கள். 3000 ஆண்டுகள் கடந்தால் கூட இன்றும் நாம் சங்க இலக்கியத்தை நாம் நேசிக்கிறோம் என்றால் சங்க இலக்கியம் ஒரு வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களையும் செய்திகளையும் புதிய சிந்தனைகளையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. சித்தம்பல செய்தியின் சிந்தையில் நடைமாடி புவிக்கு முதலாய் பிறந்தட்ட என் பைந்தமிழே, நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறுகடிக்க முடிந்தது, கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு என்று சொல்லு. வள்ளுவன் வாக்கில் பிறந்து கம்பன் கைகள் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் என்றும் எங்களோடு ஈக்குமர நிறைந்திருக்கும் அன்னை தமிழுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கலித்தொகையில் 137வது பாடல் தலைவி கூற்றாக வந்திருக்கூடிய இந்த பாடல், அரிதே தோழி நான் இருப்ப என்று உணர்தல், பெரிதே காமம் என் உயிர் தவச் சிறிதே, பலவே யாமம் பையும் உடைய சிலவே நம்மோடு ஊசாம் ஒன்றில், தோழி சேர்க்கையின் அழல் ஆகின்ற அவர் நம் பயனே என்று சொல்லக்கூடிய இந்த பாடலில் தோழி நாணத்தை நிறுத்தி வைப்போம் என்று அரிய செயலாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த தலைவன் தலைவிக்குள்ள நடக்கூடிய செய்திகளை இருவேறு பிரிவுகளாக பிரிக்கப்படும். ஒன்று அக வாழ்க்கை, இன்னொன்று புற வாழ்க்கை. இந்த அக வாழ்க்கை முழுக்க ஒத்த தலைவனும் தலைவியும் தன் உள்ளத்தால் ஏற்படுகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கும். தலைவன் இருக்கும் பொழுது எவ்வளவு உறக்கமான வெயில் இருந்தால் கூட ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிழல், மரத்து நிழலிலே இருக்கக்கூடிய சூழல் போல இருக்கும். தலைவனோ தலைவியோ இருவரும் ஒருவர் யாரோ ஒருவர் இல்லை என்றால் குளிர்ந்த இடத்தில் இருந்தால் கூட அந்த இடத்தில் நெருப்பாக குதிக்கூடிய ஒரு சூழலை இந்த சங்க இலக்கியம் நம்மளுக்கு சொல்லுது. அதுல சொல்லக்கூடிய அந்த பாடலில் தலைவி சொல்கிறாள், பெருங்கடலில் இருக்கும் தண்ணீர் தெய்வத்தை நோக்கி உன்னை பிரிய மாட்டேன் என்று சூழ் உரைத்த என்னை தெளிவுபடுத்தி என் தோளை தழுவியன் இவன், இப்போது என்னை விட்டு விலகி இருப்பதால் நேர்ந்திருக்கும் என் துன்பத்தை போக்கிக் கொள்ள விரும்புகிறேன் சொல்லுவான். உன்னை எந்த சூழலையும் உன்னை நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி சென்ற தலைவனுடைய காலதாமதம் நாளாக தலைவிக்குள் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. இவன் வருவானோ வரமாட்டானோ என்று தலைவிக்குள்ள ஒரு புலம்பலை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சூழலில்தான் தலைவி போய் காளியிடம் வேண்டுவாள், ஒருவேளை அவன் என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டால் அவனுடைய கையவோ ஒரு காலவோ நீ எடுத்து விடு என்று உறக்கமாக சொல்லுவார். சொல்லிவிட்டு அவன் பாயில படுத்திருக்கும் போது அவளுக்கு தூக்கமே வராது. என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் நம்ம கூட சுத்தின ஒரு ஜீவன் அல்லவா, அவனுக்கு இப்படி நாம் சொல்லிவிட்டோமே என்று திரும்ப ஓடுவான். காளிகிட்ட போய் நான் ஏதோ ஒரு கோபத்தில் நான் அப்படி சபிச்சு விட்டேன், ஒரு சாபத்தை தந்து விட்டேன், அப்படி எதுவும் அதை நீ செய்து விடாதே, அப்படி நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அந்த தண்டனையை நீ எனக்குத்தா என்று தலைவி கேட்பாள். இதுதான் பெண் புத்தி, பின் புத்தி எப்படி என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட செய்திகளையும், தோழி பூவை போன்ற புகழை தன் கண்ணை உடையவளே, அவன் உன்னை பார்க்கும் போது நீ அவனை பார்த்தால் அவனை அது வருந்தும் என்று அவனை பார்க்கவில்லை என்று சொல்வாள். நான் அவளை ஒரு காதலோட இருக்கக்கூடிய அந்த பார்வையில் பார்த்தேன், அவன் உள் மனதில் என்ன நினைத்திருந்தானோ தெரியவில்லை, ஆனால் அந்த பார்வை எனக்கு ஒரு கடுமையான
கோபத்தை தரக்கூடிய பார்வையாக இருக்கிறது என்று சொல்லுவார். இனமின் இகழ்மாற வென்ற சினமீன் ஏரி சுறா வான் வரும் கோத்து தெரி செய்த நெய்தல் தொடுநார் பிணித்து யாத்து கை உலர்வின் யாழ் இசை கொண்ட இன வண்டு நிமிர்ந்து ஆர்ப்ப தாளாது உரைக்கும் தடமலர் தன் தாளை வீல் உசல் தூங்க பெறின் என்று சொல்லுவாள். தலைவி இனமீன் கூட்டம் தாக்கும் பொழுது எதிர்த்து வென்ற சுறா மீன் கொம்பை ஊஞ்சலில் உட்கார பயன்படுத்திக் கொள்வோம். ஊஞ்சலில் கயிறு நெய்தல் நாரால் திரிக்கப்பட்டதாக இருக்கட்டும். ஆக கையால் நீட்டும் யாழ் போல் இசைக்கும் வண்டுகள் பறக்கும் தாளை மரத்தில் ஊஞ்சல் கட்டுவோம். அதில் ஆடினால் என் பிரிவு துன்பம் குறையும் என்று சொல்லுவான். ஏனென்றால் முன்னொரு காலத்தில் நான் ஊஞ்சலில் ஏற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அந்த வழியாக வந்த தலைவன் இந்த ஊஞ்சலினை உட்கார வைத்து ஒரு முறை ஆட்டி சென்று விட்டு போனால் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவனுடைய அந்த நினைவு எனக்கு கொள்ளாக கொள்கிறது என்று தலைவி சொல்லுவான். தலைவி கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா, அவ தோழியோட தன்னுடைய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்குவான். அப்படி பகிரும் பொழுது தலைவி தோழியிடம் தலைவன் வந்து வரமாட்டான் என்ற நம்பிக்கையில் அவ சொல்லுவான். அப்படி இல்லை, ஒரு முறை அவன் தலைவனுடைய நாட்டு பகுதியில் நான் அந்த மலையை கடந்து வரும் பொழுது ஒரு வெயில் அதிகமான சூடு தரக்கூடிய வெயில் நேரத்தில் நான் வரும் பொழுது ஒரு பெண் புறா வெயிலில் தகதக என்று தாங்க முடியாத சூழலில் தவித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த ஆண் புறா அந்த பெண் புறாவை தன் இறக்கையால் மறைத்து அந்த நிழல் படாதவாறு அந்த பெண் புறாவை இந்த ஆண் புறா பார்த்து கொண்டது. அப்படிப்பட்ட ஊரிலிருந்து வந்தவன் தான் இந்த தலைவன் என்பதையும், அது கடந்து வரும் பொழுது ஒரு சுனையில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அது ஆண்மான் ஓடி போய் அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிக்கிட்டு பெண்மானுக்கு விட்டுட்டு வந்துடும். திரும்ப பெண்மான் ஓடி போய் அந்த தண்ணியை குடிக்க போகும். ஆண்மானுக்கு வேணுமே என்று பெண்மானும் குடிக்காமல் வந்துவிடும். இப்படி கொஞ்சம் குறுக்கக்கூடிய தண்ணியை கூட பகிர்ந்து இருக்கக்கூடிய அந்த மான்களே பகிர்ந்து கொள்ளும் பொழுது தலைவன் எப்படி உனக்கு கெடுதல் செய்வான்? அவன் விரைவாக வந்து உன்னை திருமணம் செய்து கொண்டு செல்வான் என்று அவள் தலைவி தோழி பதிவு செய்வாள். மாலை மடல்மான் பிணையில் வென்றாய் நின் ஊசல் கடையி யான் வகுப்ப ஈடு ஊங்கள் தடமின் தோல் நீத்தான் நீங்குதல் பகிர்தல் என்று சொல்வாள். மலையின பெண்மான் ஒன்று இயல்பினை உடையவளே, உன் ஊஞ்சலை பிடித்து நான் ஆட்டுகிறேன், நீ ஆடிக்கொண்டே பாடு, உன் தோலை விட்டுவிட்டு பிரிந்து சென்றவன் திறம் பற்றி பாடு என்று சொல்லுவாள். ஒரு முறை உன் தோலை பிடித்து ஊஞ்சல் ஆட்டிய தலைவனுடைய நினைவு உனக்கு வருமல்லவா, அதே போலவே நானும் அந்த ஊஞ்சலை ஆட்டுகிறேன் என்று தோழி சொல்லுவாள். நானின கொல் தோழி நானின கொல் தோழி இரவெல்லாம் நல் தோழி நானின் என்பவை வாழ்நிலா தேய்க்கும் வயங்குள் ஒளி ஏக்க மேல் ஆன பரிய அளவன் அலை போ அப்படின்னு சொல்லுவான். தலைவி ஊஞ்சல் பட்டு பாடுகிறாள். அன்று அவன் கடல் நான் பூங்காவில் மணக்கும் ஞாலப்பூக்கள் கொட்டி கிடக்கும் பரப்பில் என்னை புணர்ந்த போது கண்ட நண்டு இன்று நான் சிதைந்து மேனியுடன் அழகு குலைந்திருப்பதை பார்ப்பதற்கு நானின போல் தோன்றுகிறது. வெள்ளை நிலாவொளி போல் தோன்றும் கடல் மணல் பரப்பில் மேயும் நண்டு தன் வலைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டன என்று சொல்லுவான். ஒரு நாள் அந்த நண்டு இருக்கும் பொழுது நானும் தலைவனும் தலைவியும் ரொம்ப இன்புற்று பேசிக் கொண்டிருந்ததை அந்த நண்டு எங்களை பார்த்து கொண்டது. இன்று தலைவன் என்னோடு இல்லை, ஆனால் என்னுடைய இந்த கோலத்தை பார்த்து அந்த நண்டு கூட ஒரு வெக்கப்பட்டோ ஏதோ ஒரு மனப்பதட்டத்தோடு அந்த நண்டு வலைக்குள் போய் ஒளிந்து கொண்டன என்று சொல்வாள். மார்பில் இருங்கூந்தல் மதைய நோக்கி எழில் உன் கண் தாழ் நீர் முகத்தின் தகையைக்கும் ஒருவளாய் தேயாய் நோய் செய்தான் திறம் கிளந்து நாம் பாடும் சேயுற ஊசல் சீர் நீர் ஒன்று பாடிதங்க. வேறுபாடுனா தோழி மழை பொழிவது போன்ற கூந்தலை உடையவளே,
மதமதக்கும் பார்வை கொண்டவளே, நீரில் கிடக்கும் முத்து போன்ற பற்களை உடையவளே, போக்க முடியாத துன்பம் தந்திருக்கும் அவன் தன்மையை சொல்லி நாம் வழக்கமாக பாடும் ஊஞ்சல் பாட்டு ஒன்று இப்போது பாடு என்று சொல்வாள். தலைவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் நீ இருக்கிற அந்த சூழலை மறைப்பதற்காக ஒரு நல்ல பாட்டு பாடு என்று சொல்வார். பார்த்து உற்றன தோழி பார்த்து உற்றன, இரவெல்லாம் நல் தோழி பார்த்து உற்றன என்ப, தன் துணை இயலால் வருந்தினால் கொல் என இன் துணை அன்றில் இரவின் அகவோ, அன்று தான் ஈர்த்த கரும்பு அணிவாட என் மேனி தோல் நிகழ்ந்தால் துறைங்கும். தலைவி, அன்று என் தோளில் எழுதிய கரும்பு தோய்த்த அழியும்படி என் மேனியை அவன் சிதைத்த துறையில் இருக்கும் அன்றில் பறவைகள் அன்று பார்த்த அன்றிகள் இன்று துணை இல்லாமல் இருப்பது கண்டு வருத்தமுடன் தன் துணை அன்றிலை அழைத்து கூவாமல் இருக்கின்றன என்று சொல்வாள். ஒரு நாள் தலைவனும் தலைவியும் நாங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்கிறதை அந்த அன்றில் பறவைகளும் ஜோடியாக இருந்து எங்களை கண்டு ரசித்தன. ஆனால் இன்று அந்த அன்றில் பறவைகள் ஜோடியாக இருக்கிறது, ஆனால் நான் தனிமையில் இருப்பதை பார்த்து அதுவும் கூட ஒரு வகையில் வருத்தப்படுகிறது என்பதை சொல்லுவாள். கரை கவர் கொடுங்களி கண் கவர் ஒளின திரை உற பொன்றிய புலவும் மீன் அல்லதை இறை உயிர் சொகுத்து உண்ணா துறைவனை யாம் பாடும் அசைவரல் ஊசல் சீர் அழித்து ஒன்று பாடிதைங்க. தலைவி தோழியை பாடச் சொல்கிறாள். கரை வளைந்து கொண்டிருக்கும் இந்த களியில் பறவைகள் பிடித்து தின்றுவிட்டு எரிந்த மீன்களை மட்டுமே உண்பவன் அல்லாமல் ஒன்றின் உயிரை கொன்று உண்ணாத அருள் உள்ளம் படைத்தவன் அவன் பண்பை அழித்தேன், நீ ஊஞ்சல் பாட்டு பாடு என்று தோழி சொல்கிறார். அருளினல் கொல் தோழி அருளினல் கொல் தோழி, இரவெல்லாம் தொழிய அருளிய என்பவை, கணம் கொள் இடு மணல் காவி வருந்த பிணங்கு இருமோட்ட திரை வந்து அளிக்கும் மணல் கமல் ஐம்பலார் ஊசலை ஆங்கு வணங்கி உணர்ப்பவன் துறைங்குவான். ஐம்பால் ஒப்பனை செய்து மணக்கும் கூந்தலை உடைய பெண்ணின் ஊடலை வணங்கி தீர்த்து உண்பவன் துறையது. இங்கு மணலில் பூத்திருக்கும் காவி மலர் வருந்தும்படி அலை வந்து அலைக்கழிக்கும், இப்படி அலை இரவெல்லாம் அலைக்கழிப்பது போல அருளுக என்று சொல்வார். இப்படி பல இடங்களில் இந்த தலைவன் தோழிக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை கலித்தொகையில் இன்றும் 3000 ஆண்டுகள் கழித்தும் இந்த மண்ணில் இடம்பெறும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லும் முன்பாக, ஒரு முறை என் தோட்டத்து கிணத்துல வந்து நீ எட்டி பார்த்துட்டு போயிட்ட, ஒரு முறை என் தோட்டத்து கிணத்துல வந்து நீ எட்டி பார்த்துட்டு போயிட்ட, உன் நிழல் விழுந்த நீரை விளங்கிய ஐர மீன்கள் எல்லாம் இப்போது வைர மீன்களாக மிளிகின்றன. நன்றி, வணக்கம்.